பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வச்சு ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போகிறோம். நான் ரீசெண்ட் டைம்ஸ் ஸ்மைத்தன் அப்படின்ற ஆன்லைன் ஆப்பில் இருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து சாம்பிளாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்விஸ் பியூட்டி பிராண்டில் இருந்து 3 ஃபவுண்டேஷன், ஒரு ப்ரைமர், சன்ஸ்க்ரீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஸ்மைத்தன் பற்றி தெரியாதுன்னா, ஸ்மைத்தன் அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிராண்டோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சாம்பிளாக வந்து வாங்கிக்கலாம். அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து 200 ருபீஸ் வந்து பே பண்ணுவோம். அந்த பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்ட உடனே நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து இந்த கேஷ் எல்லாமே வந்து பேக்கப் ஆகிடும். ஸோ பேக்கப் ஆகிட்ட உடனே நம்மளுடைய ட்ரையல் பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு திரும்பி வந்து கிடச்சிடும். ஆனால் இது கூடவே நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து போட்டு தராங்க. ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃபான மேக்கப் ரிமூவல் வைப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து 3 ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒன்று வந்து ஐ பர்ஃபார்மன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் 2 வந்து ஏர் பிரிட்ஜ் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்விஸ் பியூட்டி பிராண்டில் இருந்து இந்த ப்ரைமர் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டெல்லி அப்படின்ற பிராண்டில் இருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ஜெல் க்ரீம் பேஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ப்ராடக்ட் இது. நான் வந்து ஆல்ரெடி ஸ்மைத்தன்லேருந்து சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எது செட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக. அது வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக நம்மளோட சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த டெஸ்ட்லேருந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபேவரட் ஆச்சு. ஸோ டர்மகோ பிராண்டில் இருந்து 1% ஹைட்ரோக்ளோனிக் சன்ஸ்க்ரீன் அக்வாஜெல் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சன்ஸ்க்ரீனை தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது ஒரு பேக்கேஜ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான லுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் இப்போ வாங்கியிருந்த சாம்பிள்ஸ் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கின் டெல்லி அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் இருந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பர்சனலாக சொல்லும்போது இது ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. நீங்கள் வந்து ஸ்மெல்லை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது அவங்க சொன்ன மாதிரியே இது வந்து ஜெல் பேஸ்டான ஒரு க்ரீமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆச்சு. அண்ட் ரொம்ப நேரமாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாகவே வந்து வச்சுருந்துச்சு. பட் எனக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்மெல் தான். ஸோ ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்மெல் பேஸ் பண்ணி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்காது. ஸோ இதுக்கு நான் வந்து 10க்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச 1% ஹைட்ரோக்ளோனிக் சன்ஸ்க்ரீன் அக்வாஜெல், அதாவது டர்மகோ பிராண்டில் இருந்து வாங்கினது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SPF 15 PA++ இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோக்ளோனிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் E இருக்குது. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அப்ளை பண்ணலை. அதாவது இவங்க வந்து இதை வந்து எதுவுமே போடல. ஸோ இது வந்து ஈஸியாகவே நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காகவே நம்ம ஸ்கின்னில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். நான் வந்து ட்ரையல் பேக்காக வாங்கியிருந்தது ஃபுல்லாக காலி பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பேக்கே வந்து வாங்கினேன். ஸோ ட்ரையல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து 1 மந்த்துக்கு மேலே வந்துச்சு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி வர்த் பிராண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. எந்த விதமான ஒயிட் கேஸ்ட்டுமே இல்லை. நான் இதுக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 10 தான் வந்து கொடுப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால இந்த ப்ராடக்ட்க்கு வந்து நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்குறேன். ஸோ சன்ஸ்க்ரீனை நான் வந்து ஹேண்ட்ஸ்லேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வெளில போயிருக்கிறதுனால நான் வந்து ஹேண்ட்ஸ்லேயுமே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமருமே வந்து நான் ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரைமர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைமர் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மேக்கப் அதுக்கப்புறம் போட்டு போகிற ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்சைட் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருந்தேன். 3-in-1, அதாவது ப்ரைமர், ப்ரொடெக்டர் அண்ட் மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டோடைய ப்ரைமருமே இருந்துச்சு. இது வந்து ஆயில் ஃப்ரீயாகவுமே வந்து இருந்துச்சு. லைக் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஃபுல்லாக இது வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம போடக்கூடிய
மேக்கப் அதாவது ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து நல்லா வந்து அப்சார்ப் பண்ணும் நம்மளோட ஸ்கின்ல. இதுக்கு நான் வந்து 10க்கு 9 கொடுப்பேன். பட் வொர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ நீங்களுமே வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்தா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ பர்ஃபார்மன்ஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இது தான். ஏர் ப்ரஷ் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஒன்று வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு லைட்டராக இருந்துச்சு. அது வந்து ஷெல் ஒயிட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு ஸ்கின் டோனுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. லைக் வந்து அது வந்து நியூட் வார்ம். ஸோ அதுதான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷன் எடுத்து. ஸோ நீங்கள் வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட் வாங்குறீங்கன்னா கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா இது வந்து பேய் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து எனக்கு வந்து போக போக செட் ஆகிடும்னால நான் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பேய் மாதிரி ஆகிட்டேன். ஸோ வந்து அதை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டேன். இது வந்து டாஸ்லர் பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேரமல் R34 அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நல்லாவே வந்து சூட் ஆகும். ஸோ காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து ரொம்ப வந்து ஃபேஸ் ஃபுல்லாக திட்டு ஆகிடும். காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்காக என்னுடைய ஃபேஸை வந்து விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னுடைய ஹை மேக்கப் எல்லாத்தையுமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ மேக்கப்புக்காக நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுற உடைய காஜல் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ காஜல், ஐலைனர், மஸ்காரா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ வந்து காஜல், ஐலைனர் ஸோ இதுதான் வந்து கீ பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய மேக்கப்பில். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக போடணும். ஸோ ப்ராப்பராக போட்டால் தான் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் அதோடைய மேக்கப்புமே வந்து ரொம்ப சூப்பராக அந்த லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கும். இந்த ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ ஹெவன்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து எவ்வளோக்கு நம்ம ஸ்கின் கேர் வந்து கொடுக்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேக்கப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஸ்கின் கேருமே வந்து பார்த்துக்கணும். நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ சாம்பிள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மஸ்காரா வந்து ஐலாஷஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிக்கிட்டு ப்ளூ ஹெவன்லேருந்து RM26 அப்படின்ற ஒரு ஷேடை வச்சு நான் வந்து லிப் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக வந்து பொட்டு வச்சுட்டு என்னுடைய மேக்கப் லுக்கை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ பொட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்டோன் தான் எடுத்தேன். பட் வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து இந்த கோல்டன் கலரில் ஒரு பொட்டை வச்சு செட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு என்னுடைய சிக்ஸ்க்கு வந்து நான் லைட்டாக வந்து ப்ளஷ் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னுடைய மேக்கப் லுக் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து லாங் லாஸ்டிங்காகவுமே இருந்துச்சு. ஸோ இந்த மேக்கப் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு நான் என்னுடைய வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதுக்கப்புறமா ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே எனக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸ்வெட்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய காம்பேக்ட் பவுடர் எல்லாமே போயிடுச்சு. பட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ குட் ஃபவுண்டேஷன். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் அதுக்கப்புறமா நான் வந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து. அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஒரு கொண்டையை போட்டுட்டேன். ஸோ ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரையல் பேக்லேருந்து தான் இது வந்து இதுவுமே நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து மேக்கப் ரிமூவல். ஸோ இது வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நிறையவே இருந்துச்சு இதில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுமே வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வெப் ஒயிட்ஸ் வந்து வந்திருந்தது. நம்ம எவ்வளோ அளவுக்கு மேக்கப் போடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின்மே வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது போதும் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அண்ட் நம்ம மேக்கப் போடுறதுமே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வைப்ஸ் வந்து வாங்கினேன். இது வந்து நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் அது கூட வந்து ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அதை பிரிச்சுட்டேன் அந்த பேக்கேஜில் இருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் என்னோடய ஸ்கின்ல இருந்து. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்வெட் ஆகி என்னுடைய காம்பேக்ட் பவுடர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அந்த ஸ்வெட்லேயே. பட் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் மட்டும் இருந்துச்சு என்னோடய ஸ்கின்னில். ஸோ அது மட்டும்தான் வந்து அந்த வைப்ஸில் வந்து வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய லிப்ஸ்டிக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஐலைனர் அண்ட் மஸ்காரா, ஐப்ரோ எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஈஸியாகவும் இருக்குது அண்ட் அட் த டைம் ஒரே வைப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து நல்லாயிருக்கு. நான் 10க்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு இந்த வைப். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நைட் கேர் ரொட்டீனை வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ நைட் கேர் ரொட்டீனில் வந்து நான் எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக ஒன்று பேபி ஆயில் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆல்வரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ வந்து மாய்ஸ்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்வரா ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஆல்வரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கப்புறமா ஒரு குட்டி மசாஜ் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரை வச்சு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மசாஜ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன். ஸோ உங்களை வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். பாபா டாடா.